3 நாளைக்கு முன்ன 41 பேரை சூப்பு வச்சு குடிச்ச விஜய்க்கு என்னன்னு கேக்குறது? மனுஷனா நீ? ஒரு நடிகர்னா படத்துக்கு நடிக்கிற நீ. உனக்கு டயலாக் எழுதி கொடுத்தாங்க, பேப்பரை பார்த்து படிச்சா ரைட்டு. அப்படியே இந்த சினிமா ஷூட்டிங் மாரியா அந்த வேன்ல நின்றுக்கிட்டு ஒரு பாக்கெட்ல உருவி படிக்கிறது, இதை அப்படியே புடுங்கி கீழே கொடுக்கறது. கீழே ஒருத்தர் நிற்கிறாரு முட்டி போட்டுக்கிட்டு, திருப்பி இதை கொடுத்து அப்படியே கீழே கொடுப்பாரு, இங்க இருந்து ஒண்ணு வாங்குவாரு. இதான அரசியல்? இதான் அரசியல்? முதல்ல 41 பேருக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கும். தருதலை கூட்டம், தற்குறி கூட்டம், அறிவு இல்லாத கூட்டம். எங்க அண்ணன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, டே இது அறிவார்ந்த அரசியல் தான், அறிவார்ந்த அரசியலுக்கு வாங்கடா, சினிமாக்காரன் பின்னாடி போவாதீங்கடா, தற்குறியா தெரியாதீங்கடான்னு சொன்னா அவனுக்கு நம்ம அண்ணனை திட்டுறாங்க. இப்ப அவன் ஆட்சிங்க பார்த்துக்கிறதா நாளைக்கு ட்விட்டர்ல போடுவான். என்ன போடுவான் தெரியுமா? ஒருத்தி வந்து கிராப் வச்சுக்கிட்டு பேசினா அவளுக்கு இருக்கு பூராம் போட்டுருவான் பாருங்க. பேச்சு நாகரிகம் இல்லை, நாகரிகமற்ற பேச்சு, தரைக்குறவான பேச்சு, தலைமைத்துவத்துக்கு இல்லாத பேச்சு. விஜய் தான் வர்றாருல, ரோட் ஷோ பண்றாருல, காலையில 7 மணிக்கு வந்து ஓட்டல்ல உட்காந்த விஜய் சாயந்தரம் 7 மணிக்கு என்னத்த புடுக்கிக்கிட்டு இருந்த நீ? மக்கள் சேர்ந்திருக்கால, கூடி இருக்கால, மக்களை வந்து பார்க்கணும்ல, மக்கள்கிட்ட வந்து பேசணும்ல, ஒண்ணுமே இல்லை. மக்கள் புற கூகுன்னு கூடிட்டாங்க. ஆனா நம்ம பெண்கள் ஐயோ எனக்கு வந்து எனக்கு என் புருஷனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். போச்சா போச்சா சோனமுத்தா போச்சா என்ன கலை? எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும், என் புருஷனை பிடிக்காது. என் அப்பா என் அண்ணன் அந்த விஜய் என்னத்த செஞ்சாரு? 10 நிமிஷம் நின்று பேசினாரா? உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாரா? ஏதாவது நாட்டுக்கு நலன் சொன்னாரா? இந்த மக்கள் படுற கஷ்டத்தை பத்தி பேசியிருக்காரா? வந்து 2 வருஷம் ஆச்சுல்ல, நீ நேத்து வரல. இந்த நாட்டு மக்கள் நலன் குறித்து விஜய் பேசியது என்ன? இந்த தாலி எடுத்த பெண்களுக்கு விஜய் பேசியது என்ன? இந்த திராவிட மாடல் கட்சியை பற்றி விஜய் பேசியது என்ன? நாளைக்கு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று விஜய் பேசியது என்ன? இளைஞர்களுக்கு அவர்கள் கொடுத்த கருத்து என்ன? தருதல பூரா விசாரிச்சாங்க குஞ்சி, பூரா விசாரிச்சாங்க குஞ்சி. சட்டையை கைட்டு சுத்துறது, அப்படியே திரியறது. அங்க வந்து தண்ணி இல்ல, யாராச்சும் அங்க இருந்த தன்னார்வலர்கள் தண்ணி கொடுத்துருக்கலாம், இருந்தவங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கலாம். காவல்துறை இல்ல, பவுன்சர் இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, காற்று வசதி இல்ல. அதனாலதான் இந்த 41 உயிர் போனதுக்கு காரணம். இது மீண்டும் நடக்காம பார்த்துக்கணும். சரி, 41 பேர் இறந்தாங்கல்ல, நீ நல்ல ஆம்பளையா இருந்தா, நல்ல மனுஷனா இருந்தா, நீ ஒரு நல்ல தலைமை உள்ள தலைவனாக இருந்தத என்ன பண்ணிருக்கணும்? அங்க நின்று இருக்கணும். நின்று என்ன பண்ணிருக்கணும்? பார்த்திருக்கணும். எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேர் உயிர் ஊசலாடுது, நின்று இருக்கணும். நின்று பார்த்திருந்தா நீ தலைவன்டா. தலைவா தலைவா தலைவான்னு படத்துல வந்து பேனர் ஒட்டா பத்தாது, தலைவான பேர் வச்ச படத்துல நடிச்சா பத்தாது, உண்மையான தலைவனா இருக்கணும். நீ என்ன பண்ண? உடனே ஓடி ஒளிஞ்சிட்டா. ஓடிட்டியே, ஓடி ஒளிஞ்சி நீ வெளியில வர்றதுக்கு 3 நாளாச்சு. நீ எப்படி நாட்டை எப்படி காப்பாத்துவ? புரிஞ்சுக்கணும். அந்த இளைஞர்கள் தருதலைங்க புரிஞ்சுக்கணும், அவங்க அம்மா அப்பா தெரிஞ்சுக்கணும், அந்த பிள்ளைங்களை கட்டுப்படுத்தணும். மரியாதை தெரியல, பேச தெரியல. படிங்கடா 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 பரமா படிங்கடான்னு சொன்னாங்களே, கேட்கலையே பரமா. எல்லாம் ஆப்டர்ஸோட சுத்துறீங்களடா. நீங்களா திருந்துங்கடா, படிங்க, படிச்சு காலேஜுக்கு போங்க, வேலைக்கு போங்க, அம்மா அப்பா பாருங்க, குடும்பத்தை பாருங்க, நாட்டை ஒரு நல்லவனா வாழுங்கடா. அவன் ஒரு தருதலடா. விஜய் வேணா அவங்க அம்மா அப்பாவையே பார்க்காதவன்டா. அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசி எத்தனையோ வருஷம் ஆச்சுதான்டா. பொண்டாட்டிக்கிட்டே பேசுறது இல்லையாண்டா. 6 மணி ஆனா வெளியில போறான் டெய்லி வாக்கிங்கு. இதெல்லாம் பார்த்துக்கங்கடா. அந்த மாதிரி தலைவர் வேணாம். அதனால வந்து நல்ல பிள்ளையா நாட்டுல இருங்க. இந்த தேவை இல்லாம சீமானை பேசுறது, நாம் தமிழர் கட்சி நேத்து வந்து அவரு தான் வந்தாரு. 41 பேர் செத்த பொழுது உன் தலைவன் ஓடி ஒளிஞ்சிட்டான், தலைமறைவாயிட்டான். அத வரைக்கும் ஓடிட்டாரு. மானை வணக்கரம் அப்படின்னு சொன்ன புஷி ஆனந்து ஓடிட்டாரு. 81 பேர் செத்தாங்க, 41
ஊர்ல. புஷி ஆனந்து ஓடிட்டாரு. எங்கள் தலைவன் சீமான் தான் அங்க வந்து நலம் விசாரிச்சிருக்காரு. மனசுல கொஞ்ச நாள் ஈவு இறக்கம் இல்லாத ஒரு விஜய ஒரு தலைவனா, அவன் நடிகர்டா. விஜய் ஒரு நடிகர். 10 பேரை ஆயி ஊயின கட்டி வீசுவாரு, சாட்டையை சுத்துவாரு, இறங்கி சுத்துறதான கூட்டத்துக்குள்ள. அப்படியே அப்சாண்ட் ஓடிட்டார, ஒரே ஓட்டம் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. திராவிட மாடல் ஆட்சி இதுல வந்து 75 ஆண்டுகளும் வரலாறு. பெரிய 75 அப்ப ஆண்டு நக்கிட்டு போயிடுச்சு நாடு. இப்ப புள்ள ஆண்டு புடுங்கிட்டு போயிடுச்சு. பேர வர்றாராமா, பேர கக்கூஸ் இல்ல சென்னையில. எங்க பார்த்தாலும் ட்ரோல் ஷோ பண்ணிட்டு இங்க பண்ணா மெரினா பீச்சில் 5 பேரை கொன்னாங்க. அப்ப நம்ம மௌனம் சேர்ந்து அந்தால எடப்பாடி தூத்துக்குடியில் ஒரு 15 பேருக்கு மேல சாவடிச்சாரு. லாக்அப் டேட் ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு. எவனும் கண்டுக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல, பார்க்கறது இல்ல. கேட்டாக்கா எடப்பாடியை கேட்டா அப்படியா நடந்துச்சா, நான் வந்து டிவியை பார்த்தேன். அப்ப என்ன புடுங்கிறதுக்கு நீ முதலமைச்சரா இருந்த? அப்ப என்ன முதலமைச்சர் 24 மணி நேரமும் விழிச்சிருக்கணும். நாட்டு மக்கள் என்ன செய்யறாங்க, நாட்டுல என்ன நடக்குதுன்னு 24 மணி நேரம் விழித்து கொண்டு மக்களையும் நாட்டையும் பார்ப்பவன் தான் நல்ல முதல்வராக இருக்க முடியும். முட்டா பயல பூரா முதல்வராக்கி நம்ம நாடு நாசமா போய் பெண்கள் எல்லாம் தாலி அறுத்து பிள்ளைங்களை கற்பழிக்கிறான். 8 வயசு பிள்ளை வெளியில போக முடியல. கஞ்சா, மது, இவர்களுடைய அரசியல் என்ன தெரியுமா? மது அரசியல். கள்ள சாராயத்துல 70 பேர் செத்தாங்க. அப்பப்போ இந்த மாதிரி அலுவலியப்பா என்ன, அவங்க அப்பா காய்ச்சிட சரக்கு, அவங்க அப்பா ஆட்சியில காய்ச்சிட சரக்கு. அப்ப வந்து அழுவ மாட்டாங்க. யாரோ ஒருத்த செத்துறாங்க, என்ன சீன் போடுறாங்க, என்ன சீனு. சிவாஜி எல்லாம் மிஞ்சிட்டாங்க. எந்த சிவாஜி? நம்ம விஜய் சிவாஜி. இவரையெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க. அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இந்த நாடை நாசமாக்கிட்டு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து இலவச அரிசியை கொடுத்து ஒரு பிங்கு பஸ் இலவச பஸ்ஸை கொடுத்து நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. திருட்டு பசங்க. இவர்களை ஒழிக்கணுமா இல்லையா? எங்களுக்கு கோபம் வருதுன்னா ஏன் வருதுன்னா, நம்ம நாட்டுல பொம்பளை பிள்ளைங்க தைரியமா போக முடியல, பள்ளிக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல. சரி எங்கேயுமே போவானா, வீட்லயே இருக்கலாம் இருந்தாலும் விட்ட மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்குள்ள புதுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன? மது. கேட்டாக்கா அவர் சொல்லுவாரு, இது திராவிட மாடல். ஓ, பேசவும் தெரியல, கண்ணும் தெரியல, பார்த்தும் படிக்க தெரியல, சொல்லி கொடுக்கறதையும் கேட்க தெரியல. எதுக்கு இந்த முதலமைச்சர்? டம்மி பீஸ். 23ஆம் புலிகேசி மாதிரி ஒரு முதலமைச்சர் நமக்கு. 22ஆம் புலிகேசில அவர் கேட்பாரு, யாரு? வடிவேல் கேட்பாரு, என்னடா உட்றா, நாடு எப்படி இருக்கிறது, நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? மன்னா நல்லா இருக்காங்க மன்னா, அக்கா பானத்தை குடித்து விட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் மன்னா அப்படிம்பாங்க. இப்ப இவர் என்ன பண்ணாரு, அப்பா பானத்தையும் அம்மா பானத்தையும் ஊத்தி கொடுத்து அந்த அம்மா பானத்தை கலந்து வச்சுட்டு இவர் அப்பா பானத்தையும் அம்மா பானத்தை குடித்துட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மன்னா. பிறகு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேண்டாம் மன்னா. கூடிய சீக்கிரம் 6 மாசத்துக்குள்ள இன்னும் ஒரு 60,000 பேர் தாலி அறுத்துருவாங்க. அடுத்த ஆட்சியில நம்ம பேசுவோம். உங்க கட்சியில என்ன பண்றீங்க? 4 லட்சம் பெண்கள் தாலி அறுத்துட்டாங்க, இதை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கனவு கண்டுகிட்டு இருக்காங்க, மீண்டும் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், திமுக வெற்றி பெற்றோம், மீண்டும் ஆட்சி. யாரு? இந்த உதயநிதி தான் முதலமைச்சரா. அக்கா கனிமொழி தான் அவங்க ஒரு ஒரு நம்ம நாம் தமிழர் கட்சி எடுத்ததுங்களா, அறிவாளிகள். ஒரு சின்ன புள்ள அவங்கள்ட்ட நின்று பேச முடியாது, ஒரு சின்ன பொண்ணு பேச முடியாது. அறிவு சார்ந்து, அரசியல் சார்ந்து, மக்கள் சார்ந்து, இந்த நாடு சார்ந்து, இந்த நாட்டில் நடக்கிற அநியாயம் அவலங்கள் எல்லாம் பேசுவாங்க. ஆனா திமுக பூரா ததி. உதயநிதிக்கும் பேச தெரியல, அவங்க அப்பாவுக்கும் பேச தெரியல. அவங்க அக்கா இந்த மைக்கை பார்த்தா 8 அடி தூரம் ஓடுது பாஞ்சுக்கிட்டு, அவ்வளோ அலர்ஜி. இந்த நாட்டு மக்களை தெரிஞ்சுக்கணும். மக்கள் இவ்வளவு தாலி அறுத்துக்கிறாங்க, கவலை கிடையாது. அவர் எடப்பாடி ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி ரோட் ஷோ பண்றாரு, அவர்கிட்ட காசு இருக்கு, நிறைய கொள்ளை அடிச்சுட்டாரு, நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்காரு, அவரை ரோட் ஷோ பண்றாரு. அதனால
தலைமையை தேடும் பொழுதும் தலைவனை தேடும் பொழுதும் அரசியலை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுதும் யார் வந்தால் நல்லது நடக்கும், யார் வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள், யார் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், யார் வந்தால் மாணவர்கள் படிப்பார்கள், யார் வந்தால் வேலை கிடைக்கும், யார் வந்தால் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க, யார் வந்தா மாணவர் நல்லா இருப்பான், யார் வந்தா மீனவர் நல்லா இருப்பான், யார் வந்தால் இந்த நாடு நலம் பெறும் என்று நினைத்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களுக்கு வாக்களித்து வருகிற 26 நாம் தமிழர் கட்சி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன்.